வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பொடி மாஸ். வாழைக்காயில் நல்ல இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு வித்தியாசமாக செம டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி தான் இந்த வாழைக்காய் பொடி மாஸ். வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய், 1 டீஸ்பூன் எண்ணெய், 3/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1-2 பச்சை மிளகா, 4-5 கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் துருவிய இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், தேவையான அளவு உப்பு. வாழைக்காயை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம சீவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு நல்லா பொன்னிறமாகும் வரை இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் துருவின வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு நல்ல ஜென்டிலாக எல்லாம் கலந்து வரா மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ரொம்ப குறைவான தீயில வச்சு இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் பொடி மாஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பொடி மாஸ்க்கான சில குறிப்புகள்: வாழைக்காயை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசிலுக்கு மேலே வேக வச்சுக்காதீங்க, குழஞ்சு போயிடும். குக்கர் இல்லாமல் ஒரு சட்டியில் கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து வாழைக்காயை தனியாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்ததும் தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் துருவினீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ பயன்படுத்திக்கோங்க. வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா வாழைக்காயை சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்து அதையெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. துருவிய வாழைக்காய் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக ரொம்ப ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப மொத்தையாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.